கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான விவகாரத்தில் தவிக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தலைமறைவாக இருந்த மதியழகனை கரூரில் வைத்து தனிப்படை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அஜித்குமார், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இன்றைய நிலவரப்படி 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். அதேபோல 120 நபர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துயர சம்பவத்தில் 18 பெண்கள், 13 ஆண்கள், 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள் என மொத்தம் 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கரூர் நகர காவல்துறையினர் கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ரி ஆனந்த் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் இணை செயலாளர் மீதும் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இன்றைய நிலையில் கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் மதியழகனை தேடி வந்த நிலையில் இன்று கரூரில் அவரை கரூர் நகர காவல் நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். மேலும் இவர் கைதுக்கு பின்னர் இன்னும் மதியழகன் கூட இருந்த நிர்வாகிகள் மீதும் வழக்கு பாயலாம் என சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.